இந்த வீடியோவில் 6th மேக்ஸ் டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய ஒரு சம் வந்து பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1 3/4 மற்றும் 2/7 3 சமான பின்னங்களை காண்க. ஃபஸ்ட்டு வந்து சமான பின்னங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு 1ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3/4க்கு வந்து சமான பின்னங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் பகுதியையும் தொகுதியையும் சேம் நம்பர், நம்ம எந்த நம்பர் எடுத்தாலும் ரெண்டையும் வந்து ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சேம் நம்பரால் பகுதியையும் தொகுதியையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 2 எடுத்திருக்கோம் அப்படின்னா மேலேயும் 2 தான் போடணும். ஸோ 3 2 6, 4 2 8. அடுத்து வேறு நம்பர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ புக்கில் வந்து 3ன்னு கொடுத்துருக்கனால நானும் 3ன்னு வந்து போட்டிருக்கேன். மேலே வந்து 3 போட்டோம் அப்படின்னா கீழேயும் 3 போடணும். 3 9, 4 12. ஸோ இது ஒரு சமான பின்னம், இது ஒரு சமான பின்னம். அடுத்து 2 3 எடுத்தாச்சு. அடுத்து 4. ஸோ மேலே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழேயும் வந்து 4ஆல் பண்ணணும். 4 12, 4 16. 12/16 இது ஒரு சமான பின்னம். ஸோ உங்கள் புக்கில் 3 சமான பின்னம் தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து 2 3 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த நம்பரால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு இல்லை, நீங்கள் 10ஆல் கூட மல்டிப்ளை பண்ணலாம். கீழே 10ஆல் மேலேயும் 10ஆல். ஸோ அப்போ என்ன வரும் 30/40. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் 3 சமான பின்னம் வந்து கண்டுபிடிக்கலாம். 2/7க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 3 4 இந்த நம்பரால் வந்து புக்கில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு சமான பின்னத்துக்கு 2, கீழேயும் வந்து 2 போடணும். ஸோ 2 2 4, 7 2 14. அதுக்கப்புறம் 2/7 × 3 × 3. இது நம்மளாக எடுக்கக்கூடிய நம்பர். பகுதியும் தொகுதியும் வந்து சேமாக வந்து மல்டிப்ளை பண்ணோம். 3 6, 7 21. அடுத்து 2/7 கொஷினில் கொடுத்தது இன்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் 4/4. 4 8, 7 28. ஸோ இது ஒரு சமான பின்னம், இது ஒரு சமான பின்னம், இது ஒரு சமான பின்னம். ஸோ 3 சமான பின்னங்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இன்னொரு நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்குற கொஷினில் 2/7 எழுதிக்கிறேன். இன்ட்டு ஏதாவது ஒரு நம்பர். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கீழேயும் 10, 2 10 20, 7 10 70. ஸோ இது ஒரு சமான பின்னம். எந்த வாய்ப்பாடு உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும், நல்லா தெரியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் போட்டு ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஆன்சர் வந்து இப்படி தான் எழுதணும். 3/4 சமான பின்னங்கள் நம்ம கண்டுபிடிச்ச அந்த 3 ஆன்சர் வந்து ஈக்குவல் டு போட்டு எழுதணும். அதுக்கப்புறம் 2/7 சமான பின்னங்கள் 4/14 ஈக்குவல் டு 6/21 ஈக்குவல் டு 8/28.